கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ஜெப வீரர் ஜெபத்தை குறித்து இப்படி சொல்லுகின்றார். அநேக முறை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியாமல் கர்த்தரிடத்தை கேட்கின்றோம். அதைவிட நாம் கேட்பவர்களை ஏற்கனவே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் அறியாமல் கேட்கின்றோம். அதனால்தான் தேவ ஆவியானவர் நமக்காக வாக்குக்கிழங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கிடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் என்னுடைய ஜெப அனுபவத்திலே கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கும் இன்றைக்கு அதிக வெளிச்சத்தை தாரும் என்று ஜெபித்தேன். ஆனால் ஏற்கனவே இருந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவை மறைந்து போயின. அப்படி என்றால் எனக்கு உதவியா இருந்த அநேக காரியங்கள் என்னை விட்டு நீங்கி போயிட்டு நான் இருளிலே தள்ளப்பட்டது போல உணர்ந்தேன். நான் வெளிச்சத்தை கேட்டேன், அவர் இருளை தந்திருக்கிறாரே என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போது என் கால்களுக்கு அருகிலே அருமையான மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வந்து காட்டி, நீ அடுத்து நடக்க வேண்டிய பாதை என்னதென்று உனக்கு காட்டுகிறேன், அது போதும் என்று சொன்னார். அப்படியானால் என் வாழ்க்கை முழுவதும் எப்படி பிரகாசமாய் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை எனக்கு அவர் காட்டாமல் அடுத்து நடக்க வேண்டிய ஓரடியை காட்டுகின்றார். அதிலே நம்பிக்கையோடு நடக்கும்போது மீதியை காட்டுவார் என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆண்டவரே, எனக்கு மிகுந்த ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும் என்று வேண்டிக் கொண்டேன். நான் வேண்டிக் கொண்ட அந்த வினாடியே எனக்கு உதவி செய்த எல்லாரும் என்னை பகைக்க ஆரம்பித்தார்கள், பிரிந்து போனார்கள். என்னை சுற்றி புயலடிப்பது போன்ற ஒரு உணர்வு, எல்லா இடங்களிலும் இருந்தும் நெருக்கங்கள் வந்தது. என்ன, ஆண்டவருடைய சமாதானத்தை கேட்டால் சமாதானத்தை கெடுக்கும் அநேக காரியங்களை வரவிட்டிருக்கிறாரே என்று நான் திகைக்கும் போது திடீரென்று எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆண்டு கொண்டது. அதை கண்டு அவர்களெல்லாம் திகைத்தார்கள். இவனை நெருக்கினால் இவனுடைய சமாதானம் கெடும் என்று நினைத்தவர்கள் அதிக சமாதானத்தோடு ஜபிக்கிறானே என்று என்னை பார்த்தார்கள். அநேக காரியங்களை ஆண்டவற்றை கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நான் ஏற்கனவே கொடுத்திருப்பவைகள் உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். அவர் கொடுத்திருப்பவைகளை பார்த்து நான் திருப்தி அடையாமல் இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றதாக கேட்டுக்கொண்டிருக்கிறேனே. ஆனால் என்னுடைய ஜெபத்தை பூரணப்படுத்துகிறவர் தேவ ஆவியானவர் அல்லவா என்று அவர் மீது நான் விசுவாசம் வைத்தேன் என்று சொல்லுகின்றார். 2 கொரிந்தியர் 12:9 அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் எல்லா காரியங்களிலும் அவர் வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார். அதை நாம் அநேக சமயங்களில் உணர்ந்து கொள்வதில்லை. நமக்கு எது வேண்டும் என்று அவர் தீர்மானிக்கிறார், அது நன்மையாக இருக்கும். அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை கேட்போம், அவரை பற்றிக் கொள்வோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.